காணாங்கண்ட மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு புளி வந்து ஒரு சின்ன நார்த்தங்காய் அளவு கரைச்சி வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஜாமான்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் காரசாரமாக வைக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு போட்டிருக்கேன். உப்பு ஒரு சின்ன ஸ்பூனால 1.5, 4 பச்சை மிளகாய். தக்காளி பழம் கரைக்காம இந்த மாதிரி போட்டோம்னா சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஒரு 4 பீஸ் தக்காளி இந்த இதுக்கு. இது கூடவே ஒரு புடி மல்லித்தழை, வெங்காயம் ஒரு 50 கிராம் தட்டுன வெங்காயம். மாங்காவும் ஓரளவு நின்று வேகும். இப்படியே 4 மாங்காய் போட்டுறோம். இந்த குழம்ப வந்து நம்ம அப்படியே கொதிக்க விட்டுருவோம். அப்புறமா தாளிப்போம். ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சாச்சு. 1 ஸ்பூனு கறிவடகம், 1 ஸ்பூனு. அதனால ஒரு 1/2 கிலோ காணாங்கண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மீன் வந்து குழம்புல போட்டோன்னா நல்லா டைட்டா ஆயிடும், கரைஞ்சி போகாது. அதனால நல்லாவே ஒரு 5 நிமிஷம் கடக்கலாம். அந்த மீன் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அவ்வளவுதான், ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான்.